வணக்கம். வாழ்க பாரதம், வளர்க தமிழகம். நம்முடைய விவசாயிகளினுடைய வாழ்க்கையை பற்றி, இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சியை பற்றி ஓர் வரைவு திட்டத்தை இப்பொழுது காணலாம். இந்த திட்டமோ அல்லது இது போன்ற புதிய திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்துகின்ற பொழுதுதான் நம்முடைய விவசாயம் வளரும், விவசாயிகள் வாழ முடியும். சரி, விஷயத்திற்கு வருவோம். உதாரணமாக இந்த வெங்காயம் என்று எடுத்துக்கொள்வோம். இந்த வெங்காயம் சில சமயங்களில் 100 ரூபாய்க்கு மேலாக விற்கிறது. 100 ரூபாய்க்கு மேலாக விற்கின்ற பொழுது மக்கள் வாங்கி உண்போர் சில பேர் 1 கிலோ வாங்குகின்ற இடத்திலே ஒரு 1/4 கிலோ, அதுவுமே வாங்க முடியாத நிலையில் இருப்பவர்களும் பல பேர். ஆக விலைவாசி ஏறிவிட்டால் மக்களால் வாங்குவதற்கு சிரமப்படுகின்றார்கள். சரி, இன்னொரு பக்கம் விலைவாசி குறைகின்ற பொழுது வெங்காயம் 20 ரூபாய்க்கு குறைவாக வந்துவிட்டால் விவசாயிகள் அறுவடை செலவு கூட கட்டாத காரணத்தினால் காட்டிலேயே தன்னுடைய விளைநிலத்திலேயே அறுவடை செய்யாமல் விட்டுவிடுகின்றார்கள். தக்காளியும் இதே நிலைதான். 100 ரூபாய்க்கு மேலே போகும் பொழுது மக்களால் வாங்கி உண்ண முடியாது. ஒரு 15 ரூபாய்க்கு குறைந்து விட்டால் விவசாயிகளால் அன்றைய அறுவடை கூலி கூட கட்டாமல் அதை பறிக்காமலே விட்டுவிடுகின்றார்கள். சரி, இந்த நிலை தொடர்ந்தால் இந்திய விவசாயிகள் அழிபவர்களாக இருக்கின்றார்கள். இதுவே பல பேருடைய வாழ்நாள் தொந்தரவாக இருக்கிறது. இதை மாற்றி அமைக்கின்ற பொழுதுதான் ஒட்டுமொத்த விவசாய பொருளாதாரம் வளரும். விவசாய பொருளாதாரம் வளர்ந்தால் மட்டுமே இந்தியாவினுடைய உண்மையான பொருளாதார வளர்ச்சியை காண முடியும். வேறு வகைகளிலே இந்தியா பொருளாதார வளர்ச்சி கண்டாலும் விவசாயத்தை தவிர்த்துவிட்டு காணுகின்ற பொருளாதார வளர்ச்சி என்பது ஒரு காணல் நீராகவே இருக்கும். சரி, அடுத்ததாக என்ன செய்யலாம் என்பதை பற்றி, என்ன வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம். இந்திய விவசாயிகளினுடைய தேவை என்ன என்பதை பற்றி யோசிப்போம். இந்திய விவசாயிகள் பயிர் செய்ய துவங்கும் பொழுது அறுவடை நாளில் என்ன விலை கிடைக்கும் என்பதை உத்தேச அளவிலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கைவசம் உள்ள புள்ளி விவர மதிப்பீடுகளை நவீனப்படுத்தி துல்லிய மதிப்பீடுகளை நோக்கி சென்று துல்லிய புள்ளி விவரங்களை உருவாக்குதல். விவசாயம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது, ஆனால் விவசாயி அழிகிறான். இது ஏன் என்கின்ற காரணங்களை ஆய்வு செய்ய வேண்டும். இப்பொழுது இருக்கின்ற நிர்வாக அமைப்புகளில் இருந்து இந்திய விவசாயிகள், இந்திய நுகர்வோர், அரசு மற்றும் அனைத்து விதமான மக்களுக்கான ஒரு பொருளாதார இழப்பற்ற மேம்பாட்டிற்கான முயற்சி. இப்பொழுது நம்முடைய நாட்டில் உள்ள கட்டமைப்புகளுடன் சில கூடுதல் வசதிகளை செய்து குறிக்கோள்களை எட்டிவிடலாம். இந்திய விவசாயத்தில் உள்ள விளைபொருள்களான நெல், கோதுமை, காய்கறிகள், எண்ணெய் வித்துக்கள், பருத்திகள் உள்ளிட்ட அனைத்தும் துல்லிய கணக்கிலே கொண்டு வர வேண்டும். இந்தியாவில் உள்ள அனைத்து கிராம அலுவலகத்தில் கிராமத்தில் உள்ள விவசாயம் பயிர் கணக்குகள் மாதந்தோறும் கணினியில் பதிவு செய்யப்பட வேண்டும். இவ்வாறு கிராம அளவில் பதியப்பட்ட கணக்குகள் வட்ட அளவில், மாவட்ட அளவில், மாநில அளவில், பின்பு தேசிய அளவில் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். ஒரு குறிப்பிட்ட பயிர், உதாரணமாக வெங்காயம் என்று வைத்துக் கொள்வோம். குறிப்பிட்ட மாதத்தில் கிராம அளவில், வட்ட அளவில், மாவட்ட அளவில், மாநில அளவில், தேசிய அளவில் எத்தனை ஏக்கர் பயிரிடப்பட்டுள்ளது என்பதை எளிமையாக அறிந்து கொள்ள இணையதள வசதிகளில் ஏற்பாடு செய்ய வேண்டும். கிராம அளவில் வானிலை மற்றும் மழை அளவு பதிவு செய்ய வேண்டும். ஆற்றுப்பாசனம், கால்வாய் பாசனம் குறித்த விவரங்கள் மாதந்தோறும் பதிவு செய்ய வேண்டும். மாதத்தின் இறுதியில் பதிந்து முடிக்கப்பட்ட பதிவுகள் அந்த மாதத்தின் இறுதியில் பார்வைக்கு வழங்க வேண்டும். இதனால்
விவசாயி தன் நிலத்தில் உள்ள பயிர்களின் பதிவு சரியாக உள்ளதா என்பதை அறிய முடியும். எல்லோரும் பார்க்கும் வசதி உள்ள நிலையில் தவறுகள் சுட்டிக்காட்டப்படும். எவ்வாறெனில், தன் அருகில் உள்ள தோட்டத்திலே மஞ்சள் பயிரிட்ட ஒருவர் மற்றும் ஒரு காய்கறியாக தவறாக சொல்லியிருந்தால் இதில் ஏதோ தவறு இருக்கிறதே என்று அருகாமையில் உள்ள ஒவ்வொருவரே பயிரை ஏனோ மாற்றி சொல்லியிருக்கிறார். மஞ்சளுக்கு பொதுவாக கரும்பு என்றோ, கரும்புக்கு பதிலாக வாழை என்றோ சொல்லியிருந்தால் இதில் ஏற்க முடியாத தவறுகள் இருந்தால் அதனை திருத்திக் கொள்ளும் வசதி உடனுக்குடனாக ஏற்படும். மேலும் பல தகவல்களை இதனுடன் இணைத்து அட்டவணை வடிவத்திலே வழங்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தற்சமயம் கிடைக்கின்ற தகவல்களை ஒப்பீடு செய்து பார்க்க முடிய வேண்டும். ஒப்பீடு செய்தால்தான் வழங்குகிற தகவல்களின் பலன்களை எடுக்க முடியும். சரி, வழங்கப்பட வேண்டியவை என்ன? கடந்த 10 வருடத்தில் சராசரி விளைச்சல், சராசரி விலை, சராசரி மழை அளவு, ஏற்றுமதி இறக்குமதி, மக்கள் தொகை ஆகியவற்றுடன் எதிர்கால இறக்குமதி ஏற்றுமதி திட்டத்தையும் சொல்ல வேண்டும். 10 ஆண்டுகளினுடைய பதியப்பட்ட தகவல்களும் எதிர்கால ஏற்றுமதி இறக்குமதி திட்டங்களையும் கூற வேண்டும். இந்த புரிதலின் அடிப்படையில் தான் பயிர் பரப்பை சமநிலைக்கு கொண்டு வர முடியும். அடுத்ததாக, இந்த பதிவு செய்யப்பட்டு வழங்கப்படும் அளவுகள், கணக்குகள் துல்லியமாக, உண்மையாக இருக்க வேண்டும். இந்த துல்லியம் குறைந்துவிட்டால் இந்த முயற்சி முற்றிலும் வீணாகும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அனைத்து கிராம அலுவலகங்களும் முழுமையாக கணினிமயமாக்க வேண்டும். கணினியை கையாளும் பயிற்சியை கிராம அதிகாரிகளுக்கு வழங்க வேண்டும். தேவையின் அடிப்படையில் கணினி பதிவாளர்கள், கூடுதல் கிராம நிர்வாக அதிகாரிகள், கிராம உதவி பணியாளர்கள் நியமிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த துல்லியத்தினுடைய வேலையை செய்ய அதற்குரிய அளவுக்கான மனித உழைப்பை கொடுக்க முடியும். அடுத்ததாக, இந்த பருவநிலை மாற்றம், இயற்கை இடர்கள், காலத்தால் பொழியாத மழை, அறுவடை கால மழை போன்ற இன்னல்கள் விவசாயிகளால் என்றும் வெற்றி கொள்ள முடியாவிட்டாலும் நம் நாட்டின் நிர்வாக வசதியின் மூலம் பயிர் பரப்பை சமநிலைக்கு கொண்டு வர முடியும். இது விவசாயிகளை ஊக வாணிபத்திலிருந்து பெருமளவு வெளிக்கொண்டு வந்து விடும். நம்முடைய நாட்டின் பெரும்பரப்பு பயிர்களான நெல், கோதுமை, கரும்பு, வாழை இவை போன்றவற்றை இப்பொழுது இருக்கின்ற கட்டமைப்பிலேயே பெரும்பாலும் நிர்வகிக்க முடியும். அதாவது மழையளவு, இயற்கை இடர்பாடுகள், குளங்கள், அணைகள், இவற்றின் நீர் இறப்பு, இவைகளை வைத்து ஒரு உத்தேச அளவிலான முடிவுகளை எடுக்க முடியும். ஆனால் இந்த நிலையையும் மாற்ற வேண்டும். இவையும் துல்லிய கணக்கிற்குள்ளேயே வர வேண்டும். மீண்டும் உதாரணமாக வெங்காயத்தை எடுத்துக்கொள்வோம். வெங்காயத்தின் பயன்பாட்டிற்கு மாற்று கிடையாது. அதாவது நெல் பற்றாக்குறையெனில் அதை கோதுமை மூலம் ஈடு செய்யலாம். ஆனால் வெங்காயம், தக்காளி போன்ற தனித்தன்மை கொண்ட பொருள்களுக்கு மாற்று கிடையாது. எனவே இது போன்ற பயிர்களின் உற்பத்தியை சமநிலைக்கு கொண்டு வர வேண்டும். இப்பொழுது வெங்காயத்தை பற்றி பேசுவோம். தனி மனித நுகர்வு மாதம் 2 கிலோ என்று வைத்துக் கொண்டால் நாட்டினுடைய மக்கள் தொகை 135 கோடியாக இருக்கிற நிலையில் ஒரு மாதத்தினுடைய வெங்காய நுகர்வு 270 கோடி ஒரு உத்தேச அளவாக கொள்ளலாம். மேற்படி இந்த 270 கோடி அளவை நம்முடைய கணக்கு வழக்குகளின் அடிப்படையிலே பார்த்தோமேயெனில் கூடுதலாக, குறைவாக உற்பத்தி எதிர்பார்ப்பின் அடிப்படையில் ஏற்றுமதி, இறக்குமதி, விற்பனை, இருப்பு இது போன்ற முடிவுகளை எடுக்கலாம். உதாரணமாக 230 கோடிக்கும் குறைவாக ஒரு 50 கோடி கிலோ குறைகிறது என்று சொன்னால் பற்றாக்குறை ஏற்படும் என்று திட்டமிடலாம். இதுவே 300 கோடியை தாண்டுகிறது என்று சொன்னால் மிகையாக இருக்கிறது, சர்ப்ளஸாக இருக்கிறது என்று சொல்லி
ஏற்றுமதி, இருப்பு வைத்தல் போன்ற முடிவுகளை எடுக்கலாம். துல்லிய கணக்குகள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டால் அந்த நிலையில் விவசாயி ஒருவர் உதாரணமாக வெங்காயம் பயிர் செய்வதாக கொள்வோம். அந்த விவசாயி திட்டமிடுகின்ற பொழுது நாட்டின் சராசரி பரப்பிற்கு அதிகமாக வெங்காயம் பயிர் செய்யப்பட்டுள்ளது என்று அவர் அறிந்தால் தான் பயிர் செய்யும் பரப்பை குறைத்துக் கொள்வார். அடுத்ததாக எந்த பயிர் பரப்பு பற்றாக்குறையாக உள்ளதோ அதில் தன் சூழ்நிலைக்கு ஏற்ற பயிர் செய்வார். ஒரு 10 ஏக்கர் விவசாயத்திற்கு திட்டமிட்டால் வெங்காயத்தினுடைய பயிர் பரப்பு அதிகமாக இருக்கிறது என்று ஒரு விவசாயி நினைத்தால் அதை ஒரு 5 ஏக்கராக அவர் குறைத்துக் கொள்வார். மீதி இருக்கின்ற அந்த 5 ஏக்கருக்கு தக்காளி பற்றாக்குறையாக இருக்கிறது, விலை கிடைக்கும் என அவர் எதிர்பார்த்தால் அவர் தக்காளியை பயிர் செய்வார். இதுபோல தானாகவே உற்பத்தி பரப்பு சமநிலை அடையும் வாய்ப்பிருக்கிறது. இந்த விஷயத்தை இந்திய விவசாயிகளில் பெரும்பான்மையோர் கடைபிடிக்கின்ற பொழுது உற்பத்தி சமநிலை ஏற்படும். இந்த உற்பத்தி சமநிலை வாங்கும் மக்களுக்கான விலைவாசி சமநிலையையும் இயற்கையாகவே வழங்கிவிடும். இப்பொழுது அரசிற்கு துல்லிய கணக்குகளின்படி நடப்பில் உள்ள பயிர் பரப்பு, எதிர்நோக்கும் உற்பத்தி ஆகியவற்றின் அடிப்படையில் இருப்பு வைத்தல், இருப்பு வெளியிடுதல், ஏற்றுமதி, இறக்குமதி போன்ற முடிவுகளை துல்லியமாக எடுக்க முடியும். இதே அடிப்படையில் வியாபாரிகளும் தங்களுடைய திட்டங்களை உருவாக்கிக் கொள்வார்கள். இந்த நடைமுறை செயல்பாட்டிற்கு வந்து ஒரு சில வருடங்களிலேயே முழுமையான பலன் தர ஆரம்பித்துவிடும். அந்த பலன் கிடைக்கின்ற காலத்தில் இந்திய நுகர்வோருக்கு கண்மூடித்தனமான விலை ஏற்றம் தவிர்க்கப்படும். இதனால் மக்கள் கடுமையான விலையேற்றத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள். விவசாயிகளை பொறுத்தவரை அடிமட்ட விலையில் தாங்கள் அறுவடை செய்கின்ற கூலி கூட கட்டாது போகின்ற ஒரு மோசமான சூழ்நிலையிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள். ஒரு சராசரியான கண்டிப்பாக நஷ்டமடையாத விவசாயத்தை விவசாயிகளால் செய்ய முடியும். ஒரு கணிசமான குறைந்த அளவு லாபம் எப்பொழுதுமே விவசாயிகளுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கும். அந்த உறுதியானது விவசாயிகளுக்கு கிடைக்கும். இது அரசு, விவசாயிகள், நுகர்வோர், வியாபாரிகள் அனைவருக்கும் ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு வரைவு திட்டமாகவே இந்த பதிவுகளின் முடிவுகள் நமக்கு வழங்கிக் கொண்டே இருக்கும். சரி, இந்த பதியப்பட்ட விஷயங்களை இந்திய மக்கள் அத்துணை பேரும், அரசு அதிகாரிகள், வியாபாரிகள், விவசாயிகள், மக்கள் யாவரும் இந்த கணினி பதிவை காணும் வசதியை நாம் வழங்க வேண்டும். அதற்கு நியாயமான கட்டணத்தையும் கட்டாயம் வசூலித்துக் கொள்ள வேண்டும். இதுபோன்ற இந்த ஆலோசனைகள் மிக எளிமையானதுதான். இதுவே முடிவென்று சொல்லவில்லை. இந்த கணினி யுகத்தில் இந்த கணினியை மையமாக பயன்படுத்தி இது போன்ற வசதியை நாம் விரைவில் அடைய வேண்டும் என்பது நிகழ்கால, எதிர்கால அவசியமாகும். எனவே இதுவரை நாம் பதிவு செய்தபடி அல்லது இதைவிட இன்னும் மேம்பட்ட வடிவத்தில் இந்த பயிர் பரப்பினை சமநிலைப்படுத்தும் முயற்சியை நிர்வாகப்படுத்தி விவசாயிகளை, நுகர்வோரை விலைவாசி ஏற்றத்திலிருந்தும் விலைவாசி அற்றுப்போகிற நிலைமையிலிருந்தும் ஒரு நியாயமான விலைவாசி சமநிலையை உருவாக்க இந்த முயற்சியை நாம் செய்து வெற்றி பெறலாம். இது மட்டுமே இறுதி முடிவல்ல. இதுபோன்று இன்னும் பல விஷயங்களை பல வடிவத்திலே ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு ஏதாவது சிறந்த ஒரு முடிவை இந்திய அளவிலே கட்டாயம் நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் விவசாயிகள் வாழ்வார்கள். இல்லையேல் விவசாயம் எப்படியோ இருந்து கொண்டிருக்கும். ஆனால் விவசாயி அழிந்து விடுவான். இந்திய விவசாயிகளுக்கு இது போன்ற புதிய நிர்வாக முறைகளை, நவீனப்படுத்தப்பட்ட நிர்வாக முறைகளை வழங்கி விவசாயிகளை மேம்படுத்துவதன் மூலம் ஒட்டுமொத்த இந்திய பொருளாதாரம் மேம்பாடு அடையும். விவசாயிகளை தவிர்த்து இந்தியா வல்லரசு ஒருபோதும் அடைய முடியாது. எனவே வல்லரசு கனவை இந்திய
விவசாயிகளை மையமாக வைத்தே நாம் தொடங்க வேண்டும். நன்றி, வணக்கம். வளர்க தமிழகம், வாழ்க பாரதம்.